திடீர்னு வந்து தனியா விட்டதுனால இப்ப கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா? வந்துருச்சு. 2 வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம். 2 வருஷத்துல இந்த ரோடு பாலம் கட்டி முடிக்கலாம். பாலம் 6 மாசத்துல கட்டியாச்சுன்னா திறந்து விட்டு போயிட்டு வாங்கினாங்க வேண்டிய. ஹெல்த்தியான சாப்பாடு அது இப்பதான் கொஞ்சம் ஏமா 1.5 வருஷமா சமைக்கவே இல்லையா? நக்கலு சமைச்சேன். இப்பதான் ஓரளவுக்கு ஓகே. நான்வெஜ் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ என்னால முடியல. இவங்க சொன்ன ரீசன்ஸ்ல இது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது எது? வேலை கிடைக்கணும், ஊர் சுத்தணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியல சார். சிரிக்காடி வெக்கமா இல்ல? நிறைய பேர் கஷ்டப்படுறத நான் பாத்திருக்கேன். ஏன்னா பேபி இருக்கறனால எக்ஸாம் நான் படிக்கவே இல்ல. நானும் பிரெக்னண்டா இருக்கும் போதும் படிச்சேன், குழந்தை பிறந்துட்டும் படிச்சேன், வேலைக்கும் போனேன், ஊரும் சுத்தினேன். பட் என்னோட பேஷன் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன்ல அந்த மாதிரி. நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு உழைப்பு கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. நான் நினைச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம். ஆனா 2 ஷோ இருக்கு, இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். நாளைக்கு காலை நான் ஊருக்கு போகணும். ப்ளூ பிரிண்ட் ஒன்று வச்சிருக்கீங்க. ஈஃபில் டவர், அரசாங்க உத்தியோகம், குழந்தை, அதோட நிக்குது. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பிளானே இல்லை. நீ பத்திட்டு உட்கார்ற. இப்ப நான் படிச்சுட்டும் இருப்பேன், என்கிட்ட ஜாபும் இருக்காது. பேபி இன்னுமே கேர் பண்ணிக்க முடியாது தானே? பேபி கேர் பண்ணிக்க மணி மட்டும் மேட்டர் கிடையாது. மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும்? அதுக்கான ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒரு பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேபி சேரலாக், ஒரு பருப்பு சாதம். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும். குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு உணவளிக்கிறதுல, அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறதுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்க மாதிரிலாம் எனக்கு தோணல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. வேக்சினுக்கு மட்டும் 2 மாசம் மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ட்ட போயிட்டு ஸ்பெஷலா கூட நீங்க போலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரீயா கூட போடுவேன். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். 2014 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 1 இயர் தள்ளி போறது தப்பு இல்லைன்னு நினைச்சோம், அதே மாதிரி தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தையே இல்லை. சார் இந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் யாருன்னா இருக்காங்களா? எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் சார். கமிட்மெண்ட் ஒன்னு போக வந்துகிட்டே இருக்கும். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? 2 lakhs வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தை பெத்து பண்றாங்க. அப்பனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? இவனை கொன்னுடலாமா? சார் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க சார். கல்யாணம் பண்ணி வராங்கன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டை புரிஞ்சுக்கிறோம், நீங்க வந்து ஒய்ஃபை புரிஞ்சுக்குங்க, எல்லாம் ஓகே தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சக்கட்டம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும் போது தான். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கல்யாணத்துக்கு மறுநாள்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இயல்பாவே குழந்தை பிறக்கல அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தேடி தான் போவாங்க. இதுலயும் ரிஸ்க் இருக்க தானே சார் செய்யுது. பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. உன் குழந்தைய எப்ப கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு இல்ல உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். இவங்கள்ட்ட கொடுங்க கீழே. இதுல இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறார். ஒரு சின்ன பயம் இருக்கு. நீங்க எப்ப அந்த பிரஷரை உணர்றீங்களோ அப்ப உங்களால அது கஷ்டம். அதுக்காக சொல்றோம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. 3 வருஷம் நான் குழந்தை பெத்துக்கல, 4வது வருஷம் தான் பெத்துட்டேன். அந்த 3 வருஷம் சுத்தி இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த பிரஷரை மைண்ட்ல போட்டு ஐயோ நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல நான் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னொரு 3 வருஷம் பிறக்காமலே போயிருக்கும். அட மலக்குறங்க. எப்போ நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் தூக்கி மைண்ட்ல போட்டு அந்த டென்ஷன்ல ஏத்திக்கிறீங்களோ நீங்க நேச்சுரலி உங்களால பண்ண முடியாது. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? வெளியில கூட்டு போனா அது அழுவும், சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வெளில போகணும்னு நினைக்கும் போது போக முடியாது. குழந்தை கிளம்பும் போது தான் டாய்லெட் போவா, சுச்சு போவா, எல்லாம் பண்ணுவா. அது எப்பவுமே நடக்கிறது தானே சார். அதை அக்செப்ட் பண்ணி கரெக்ட் தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நம்மளால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கலாம். அந்த குழந்தை இல்லாம நம்ம இருந்து பார்க்கலாம். சண்டைகள் தான் சார் நிறைய வரும். என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயும் கூட நாங்க லவ்வர்ஸா தான் ஃபீல் பண்ணோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற ஃபீலே எங்க 2 பேருக்குள்ளயுமே வந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 1 இயர் தான் போஸ்ட்போன் பண்ணோம். இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நாங்க நினைச்சதை விட ரொம்ப நாள் கடந்து போயிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் போகும் இந்த பயணம்னு தெரியல. பதிலே இல்ல 2 பேர்கிட்டயுமே.
மண்ணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும்.